இந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 மியூசிக் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து தாக்கல் செய்தது. எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இசைஞானி அவர்களுடைய பாடல்களை வந்து இசைஞானி அவர்கள் வந்து இன்டர்நெட்லயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு ஆர்டர் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு வந்து திரு இசைஞானி அவர்கள் வந்து அவருடைய தரப்பு சாட்சியத்தை சொன்னாரு. சாட்சியம் சொன்ன பிறகு அவர் வந்து குறுக்கு விசாரணை வந்து செய்யப்பட்டார். அந்த குறுக்கு விசாரணையில முக்கியமா அவர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த பாடல்கள் அவர் இயற்றிய பாடல்களுடைய காப்புரிமை வந்து அவரிடம்தான் இருக்கிறது. எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் அவருடைய பாடல்களுடைய காப்புரிமையை அவர் கொடுக்கவில்லை. அதற்கு வந்து இவங்க எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டையும் தாக்கல் பண்ணல. ஸோ அதனால அந்த பாடல்களுடைய காப்புரிமை வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. அவங்க வந்து டைரக்டர்ஸ் வந்து ஏதாவது பணம் கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் வந்து லைசன்ஸ் ஃபீ, இந்த பாடலை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இவர்கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய லைசன்ஸ் ஃபீ இப்படின்ற அடிப்படையில தான் இந்த இதை இது பண்ணிருக்காங்க. இன்னொன்று முக்கியமா என்ன அப்படின்னா, எந்த கருத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னா, 1997 அந்த டைம்ல வந்து இன்டர்நெட் கிடையாது, யூடியூப் கிடையாது, எந்த விதமான 90களில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போ வந்து இந்த படத்தோட மியூசிக் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்றதுக்கு தான் இந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உரிமைகள்லாம் இல்லவே இல்லை. இல்லாத உரிமைகளை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நாங்க வந்து அந்த படங்களை வந்து பாடல்களை இன்டர்நெட்ல கொடுப்போம், அதுல கொடுப்போம். இசைஞானி அவர்கள் வந்து அதை வந்து பாடக்கூடாது, இல்ல அவர் வந்து இன்டர்நெட்ல இந்த படங்கள் எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வழக்குடைய விசாரணை தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆமா, தேவையற்ற கேள்விகள், பல கேள்விகளை வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விகளை வந்து இரலவென்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் தேவையற்ற கேள்விகள்னு சொல்லி நீதிமன்றம் ரெக்கார்ட் பண்ணிச்சு. இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட் ரைட்ஸ், இன்டர்நெட்ல வந்து இசைஞானி அவர்கள் வந்து இந்த பாடல்களை வந்து வெளியிடக்கூடாது, அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இந்த பாடல்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ரிங்டோன்ஸா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு வழக்கை போட்டிருந்தாங்க. இதுதான் இந்த வழக்கு முக்கியமான இது. எல்லா இடத்துலையும் வந்து என்ன வகையான ஒரு இது வருது அப்படின்னா, இப்போ நம்முடைய காப்புரிமை சட்டம் வந்து அந்த மியூசிக்கல் ஒர்க் அதோடைய ஓனர் வந்து கம்போசர் தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு. இப்போ இவங்க வந்து 1990 வாங்கின காப்பிரைட்டு, ஒரு 3rd person 4th person கிட்ட வாங்கின காப்பிரைட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான ஓனர்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இசைஞானி அவர்கள் வந்து அவருடைய தளத்தில் வெளியிட்டா கூட அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் என்பது போல இந்த கொஸ்டினை வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து இந்த வழக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.